ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த ஜூன் மந்த்துக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் எது எதுலாம் இருக்குது அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் கென்ட்ரெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். பணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் ஒரு மீன்ஸ் ஒரு ஆல் டைம் ஹையில் தான் கிளியர் ஆகிட்டு அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் டெக்னிக்கல் பேஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே மேக் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் செகண்ட் தான் நான் மேக் பண்ண உங்களுக்கு கிளியராக தெரியும். அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் பிரேக் அவுட் தான் தந்திருக்கு. நான் இப்போ சேட் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இது ஷோ பண்ணுறது வீக்லி பேசிஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இதுவுமே பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.48 மில்லியன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ரீட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேட் பேட் நீங்கள் பார்க்க முடியும். கப்க்கு ஹேண்டலுக்கு சேட் சொல்லுவாங்க, அந்த ஹேண்டல் தான் நீங்கள் மேக் பண்ணியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே இங்கே கிளியராக பார்க்க இருக்குது மீன்ஸ் வீக்லி பேசிஸில். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே உங்கள் ரேடாரில் வைக்கணும். எடுத்தோன்னே இந்த ஸ்டாக் இந்த மீன்ஸ் இதில் ரேலி தருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்காக பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓரளவுக்கு இங்கே கீழே பேஸ்மெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுமே இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இப்போ 5,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 1 இயருக்கு 3,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப் இருக்குது, நாங்கள் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலில் குரூப் பண்ணுறதுக்கு அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருப்பேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் சுதீப் பார்மா லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்லையும் நீங்கள் நம்ம டேரெக்டாகவே இந்த டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு நல்ல வெல் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டே ஃப்ரேம் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும். இதுவுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே போச்சு. ஏன்னா இங்கே டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்டில் வரதில்ல, இதுக்கான ரீசனுமே நான் இங்கே கொஞ்சம் டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் PE 50 ட்ரேட் இருக்கும். அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 31 தான் இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக்குமே ஓவர் வேல்யூவேஷன் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 28% இருக்குது, ROE 25% இருக்குது. சொல்லவே தேவையில்ல, ரெண்டுமே இங்கே ஆவரேஜில் இங்கே பார்க்க முடியுது. அதனால் ஸ்டாக் ரேலின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட 76% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் பிளட்ஜின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேக்ஸுமே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. இது அட்வான்டேஜான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிட்டு யூகிட்டி வெறும் ஜஸ்ட் இங்கே 0.17 இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மீன்ஸ் ஒரு லைட்டாக தான் கம்பெனியில் ஸ்டேக்ஸ் மீன்ஸ் டெட் இருக்குது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே மேக் பண்ணியிருக்கு. அது நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். அட் த சேம் டைம் பிரேக் அவுட்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 8,53,000 ஒரு நல்ல வால்யூமில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஏன்னா ஸ்டாக் இப்போ ரேட்டு மீன்ஸ் கீழே டவுனில் வரதுக்கான இங்கே மெயின் ரீசனே இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும். பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கே கேப் அப்பில் தான் ஓப்பனிங் ஆகிருக்கு. அதாவது கேப் அப் இங்கே ஃபில் பண்ணுவோம். அதாவது இங்கே டவுனில் வரட்டும். இந்த கீழே டவுனில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவு சைடு வேஸில் ஒரு நல்ல வேல்யூ தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் வாக் ஹார்ட் லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே இது நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இதுவுமே டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இஎம்ஐ போயிருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி பேஸிஸில் வைக்கிறேன். நல்லா கிளியராக பார்க்குறது. ப்ரீவியஸில் வந்து ஒரு ஹை இருக்குல்ல, இங்கே கிளியராகவே இங்கே பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே பாருங்க. நல்லா கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்ட்னா ரெசிஸ்டன்ட் ரிலேட் பண்ணுச்சு நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கே கிளியராக இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இந்த சேட் பேட்டர்ன் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கப் வித் ஹேண்டல் பேட்டர்ன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கப் ஆச்சு, இங்கே ஹேண்டில் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்குது. அண்ட் பிரேக் அவுட் கிடச்சாலும் இன்னமுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் இருக்குது. அது இங்கே கிடைக்கல. அட் த சேம் டைம் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நீங்கள் மேலோட்டமாக பார்த்துடலாம். ஸ்டாக்கு பிஇ 119 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 31 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ரொம்ப மச் ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிறத கிளியராக பார்க்க முடியுது. ROCE 7% இருக்குது, ROE 6% இருக்குது. சொல்ல தவிர ஓரளவுக்கு நீங்கள் மீன்ஸ் டீசென்ட்டை விட ஓரளவுக்கு லோவாக தான் நீங்கள் பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 49% ஸ்டேக்ஸ் இருக்குது. அதுலேயுமே ஒரு 18% ஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிளஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்லைடாக வந்து நெகட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் டெட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.45 இருக்குது. இதுவுமே கொஞ்சம் அதிகமாகவே தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல் பேஸில் இன்னும் ஒரு நல்ல ஒரு கிளியரான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவுமே நான் ஆல்ரெடி மீன்ஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸில் இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடைக்கல. கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் வந்து சீக்கிரமாக கிடைக்கணும்னு தெரில. ஏன்னா கீழே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினட்டாகவே இந்த ஜூன் மந்தில் உங்கள் ரேடாரில் வைக்கலாம். ட்ரேடர்ஸ் எங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட்டு 1 மந்த் இது ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இது தான் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த ஜூன் மந்த்துக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப நெக்ஸ்ட் டைம் ஒரு பெஸ்ட்டான வீடியோஸை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.